வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மற்ற இடங்கள் இருக்கின்றன, மசூதி எங்கே? கேள்வி எழுப்பினார் ரட்ஸி ஜிடேன். 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு காணொளியில் நாட்டின் மசூதிகள் இடம்பெறாதது குறித்து புத்ராஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரட்ஸி ஜிடேன் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்ற சமய வழிபாட்டு தலங்கள் காணொளியில் காட்டப்பட்ட நிலையில் மசூதிகள் விடுபட்டது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டூரிசம் மலேசியாவின் முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட 41 வினாடி காணொளியில் கொலலும்பூர், சரவாக், கடா, ஸ்லாங்கோர், மலாக்கா போன்ற இடங்களில் உள்ள சுற்றுலா தலங்கள் காட்டப்படுகின்றன. ஆனால் மசூதிகள் எதுவும் இடம்பெறவில்லை என்றார் அவர். இந்த அதிகாரப்பூர்வ விழாவை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைத்தார். சூரிய கரடி இந்த பிரச்சாரத்தின் சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது உலகின் மிகச்சிறிய கரடி இனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சாரத்தின் மூலம் அடுத்த ஆண்டு 35.6 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியும் என்று டூரிசம் மலேசியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் சுற்றுலாத்துறை மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கான வீட்டுக்காவல் குறித்த கூடுதல் உத்தரவு தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து சட்டத்துறை தலைவர் டுசுகி மொக்தார் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். நஜீப்பின் வழக்கறிஞர் ஷஃபி அப்துல்லா இந்த உத்தரவு அரண்மனையில் இருந்து அப்போதைய சட்டத்துறை தலைவர் அமட் தெரிருடின் சலேவுக்கு அனுப்பப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நஜீப் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி நீதிமன்றத்தில் நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க அனுமதி பெற்றுள்ளார். நஜீப் இந்த உத்தரவின் இருப்பை உறுதி செய்ய பல அதிகாரிகளுக்கு எழுதியும் பதில் பெறவில்லை என்று நீதிபதி ஃபிரோஸ் ஜஃப்ரேல் கூறினார். மேலும் பஹாங் சுல்தானிடம் இருந்து இந்த உத்தரவின் நகலை பெற்றதாகவும் குறிப்பிட்டார். நஜீப்பின் சிறை தண்டனையும் அபராதமும் ஏற்கனவே குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர் தற்போது காஜாங் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். நேபாளத்தில் லொபுஜேவில் இருந்து 84 கிலோமீட்டர் தொலைவில் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் மலேசிய வெளியுறவு அமைச்சு நிலைமையை கண்காணித்து வருகிறது. இதுவரை மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றாலும் நேபாளத்தில் உள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் நிலநடுக்கத்திற்கு பின் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கவுன்சிலரில் தங்கள் இருப்பை பதிவு செய்து மலேசிய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. GMT எனப்படும் உலகளாவிய குறைந்தபட்ச வரி விதிப்பில் ஒருமித்த கருத்தை ஆசியான் நாடுகள் எட்ட வேண்டும் என்று முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை துணை அமைச்சர் லியூ சின்தோங் வலியுறுத்தியுள்ளார். பன்னாட்டு நிறுவனங்கள் வரி செலுத்தாமல் இருக்க மானியங்களை நாடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் மக்களின் நலனுக்காக வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆசியான் நாடுகள் ஊதிய குறைப்பு மற்றும் வரிச்சலுகை போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கடந்த காலத்தில் ஆசியான் நாடுகள் ஏற்றுமதியை மையமாக கொண்ட தொழில் மாதிரியை பின்பற்றி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மலிவான உற்பத்தி மையங்களாக மாற ஊதியத்தை குறைத்தன. மேலும் வரிச்சலுகைகளும் வழங்கப்பட்டன. இனிமேல் பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ஆசியான் நாடுகள் தங்களை போட்டியாளர்களாக கருதாமல் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வலுவான விநியோகச் சங்கிலியை உருவாக்க வேண்டும் என்று லியூ கூறினார். ஜொஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் ஆசியான் முழுவதும் இதுபோன்ற ஒத்துழைப்புகள் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நெல் கொள்முதல் விலையை குறைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பிசாவா எனப்படும் மலேசிய நெல் விவசாயிகள் சங்கம். தற்போதைய விலை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 1500 ரிங்கிட் முதல் 1800 ரிங்கிட் வரை இருக்க அதனை 1300 ரிங்கிட்டாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு நியாயமற்றது என்றும் உற்பத்தி செலவுகளை பிரதிபலிக்கவில்லை என்றும் பிசாவா தலைவர் அப்துல் ரஷீத் யோப் கூறியுள்ளார். நெல் விதை, உழவு, அறுவடை, நில வாடகை, ரசாயன உரங்கள், பராமரிப்பு கூலி போன்ற பல்வேறு செலவுகள் அதிகரித்துள்ளன. டீசல் மானியம் ரத்து செய்யப்பட்டதால் விவசாயிகளின் சுமை மேலும் அதிகரித்துள்ளது. எனவே தற்போதைய குறைந்தபட்ச விலை பொருத்தமற்றது என்றும் அப்துல் ரஷீத் யோப் வாதிட்டார்.
அரிசி கட்டுப்பாட்டு விலையை உயர்த்த வேண்டும் என்றும் நெல் விலை நிர்ணய பேச்சுவார்த்தைகளில் விவசாயிகளின் பிரதிநிதிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் பிசாவா அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக அப்துல் ரஷீத் குறிப்பிட்டார். செலவுகளை குறைக்காமல் விலையை குறைப்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பேரரசரை அவமதிக்கும் வகையில் பதிவிட்டதற்காக ஒரு உணவு வியாபாரிக்கு 3000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 56 வயது ஜைடி மாட்சா தாம் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டதால் நீதிபதி அசிலியா முகமட் இந்த தீர்ப்பை வழங்கினார். அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் பதிவிட்ட கருத்துகள் தூண்டும் விதமாகவும் அரச குடும்பத்தை அவமதிக்கும் விதமாகவும் இருந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவரே அந்த கணக்கை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் தனது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குறைந்த தண்டனை வழங்கும்படி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த குற்றம் மிகவும் தீவிரமானது என்றும் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார். இறுதியில் நீதிமன்றம் 3000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. லயாங் லயாங் ஐலண்ட் ரிசார்ட் சென்றியன்பர்ஹாட் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்துள்ளது சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு. 1992ஆம் ஆண்டு சுற்றுலா தொழில் சட்டம் பிரிவு 8 கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கூபா டைவிங் நடவடிக்கைகளுக்கு முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகளின் வைப்பு தொகையை திருப்பித் தர தவறியதாக இந்த ரிசார்ட் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உரிமம் பெற்ற சுற்றுலாத்தல நடத்துனர்கள் சட்ட விதிகளை மீறுவதை அமைச்சகம் தீவிரமாக கருதுவதாக அதன் சுற்றுலா ஆணையர் ரோஸ்லான் அப்துல் ரஹ்மான் கூறினார். மக்களின் நலன்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சபாவில் உள்ள இந்த ரிசார்ட் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களிடம் இருந்து பெறப்பட்ட 50 விழுக்காடு வைப்பு தொகையை திருப்பித் தரவில்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டின் விளைவாகவே அமைச்சு இந்த ரிசார்ட்டின் உரிமத்தை ரத்து செய்துள்ளது. மலேசிய பொது பூப்பந்து போட்டியின் போது அக்சியாத்தா அரேனா அரங்கத்தின் கூரை பழுதாகியதால் போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதற்கு மலேசிய அரங்கங்கள் கழகமான PSM மன்னிப்பு கோரியுள்ளது. கடந்த ஆண்டு மத்தியில் தொடங்கிய கூரை மறுசீரமைப்பு பணியால் இன்டஹச் சம்பவம் ஏற்பட்டதாக அதன் தலைவர் இலியாஸ் ஜமீல் தெரிவித்தார். அரங்கத்தை மூடாமல் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. நேற்று பெய்த மழையின் காரணமாகவே அந்த கசிவு ஏற்பட்டு அரங்கத்தின் உள்ளே நனைந்தது. இச்சம்பவத்தை தொடர்ந்து PSM உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆடுகளத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. மேலும் போட்டி முழுவதும் கூரையில் ஊழியர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் என்றும் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்றும் PSM உறுதியளித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.